தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். சென்னை மாநகராட்சியில தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளிலையும், அம்பத்தூர், அண்ணா நகர் ஆகிய பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய சில இடங்களை தவிர மற்ற பகுதிகளில் துப்புரவு பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மேற்கூறிய பகுதிகளில் மாநகராட்சி நிரந்தர பணியாளர்களும் ஒப்பந்த பணியாளர்களும் தூய்மை பணியில ஈடுபட்டு வராங்க. அந்த பகுதிகளையும் தனியாரிடம் விட மாநகராட்சி நடவடிக்கை எடுத்து வர்றதால வேலை இழப்பு, ஊதிய குறைப்பு, பணி பாதுகாப்பின்மை போன்ற பாதிப்புகள் ஏற்படும் என்பதால பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்தி வராங்க தூய்மை பணியாளர்கள். ரிப்பன் மாளிகை முன்னாடி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வர்றது மட்டுமின்றி பணி புறக்கணிப்பும் செய்து வராங்க. இதனால ராயபுரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளில் கடந்த 10 நாட்களா குப்பைகள் அகற்றப்படாததால சாலைகள்ல குப்பை குவிந்து துர்நாற்றம் வீசிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் தூய்மை பணியாளர்களுக்கு மக்கள் இசை கலைஞர்கள், நடிகர்கள், எதிர்கட்சி தலைவர்கள்னு பலரும் தங்களுடைய ஆதரவை தெரிவித்துட்டு வராங்க. புரட்சி பாடல்கள் மூலமா பலரும் போராட்ட களத்திற்கு சென்று தங்களின் உரிமை முழக்கங்களை பாடல்கள் மூலமா வெளிப்படுத்துவதும் அவர்களின் போராட்டத்திற்கு வலு சேர்க்கும் விதமா அமைஞ்சிருக்கு. போராட்டத்தின் 6வது நாள்ல அமைச்சர் KN நேருவுடன் ஏற்பட்ட பேச்சுவார்த்தையில எந்தவித சமரசமும் எட்டாத நிலையில நேற்று நள்ளிரவு அமைச்சர் சேகர் பாபு கூட மாநகராட்சி மேயர் மற்றும் துணை மேயர் ஆகியோருடன் போராட்ட குழு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாங்க. அப்போதும் எந்தவித நல்ல முடிவும் எட்டாத நிலையில அலுவலகத்துல இருந்து வெளியே வந்த அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போ அவர் பத்திரிகையாளர்களை கடுமையா தாக்கி பேசியிருக்காரு. மேலும் இயக்குனர் ப. ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் சார்பா கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளரை பார்த்து, நீ பத்திரிகையாளரா, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்னு பத்திரிகையாளரை அவமதிக்கும் விதத்துல பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பணி நிரந்தரம் வழங்கப்படும் என்ற வாக்குறுதி சம்பந்தமா கேள்வி எழுப்பிய பத்திரிகையாளரிடம், நாங்க எப்போது வாக்குறுதி அளித்தோம், அப்படியெல்லாம் வாக்குறுதியே கொடுக்கலையே அப்படின்னு அடித்து கூறிய சேகர் பாபு, பீஸ்ஃபுல்லா போற மாதிரி ஏதாச்சும் கேள்விகள் கேளுங்கப்பா அப்படின்னு சொன்னாரு. மன நிம்மதியின்றி வெயில் மழைன்னு பாராம நடுத்தெருவுல துப்புரவு பணியாளர்கள் போராடிட்டு இருக்க இந்த நிலையிலையும் கேள்விய கூட பீஸ்ஃபுல்லா கேளுங்க அப்படின்னு சேகர் பாபு தெரிவிச்சிருக்கிறது பலருக்கும் இந்த ஆட்சியின் மீது ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா இந்த விவகாரத்துல அலட்சியமா செயல்பட்டு வருவதா தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டிட்டு இருக்க இந்த நிலையில சேகர் பாபுவின் இந்த போக்கும் சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியாவா அல்லது சேகர் பாபுவா என்ற குழப்பத்தை மக்கள் மத்தியில ஏற்படுத்திட்டு இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு அப்போதைய எதிர்கட்சி தலைவராக இருந்த மு.க. ஸ்டாலின் முதல்வர் எடப்பாடி பழனிசாமிக்கு எழுதிய கடிதத்துல 10-12 வருடங்களா பேரிடர் காலங்கள்லயும் கொரோனா காலம் என அனைத்திலும் பல கஷ்டங்களை சந்திச்சு சென்னை தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்யாம இருக்கிறது மிகுந்த வேதனை அளிக்கிறதா எழுதிய கடிதமும் தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிட்டு இருக்கு. மேலும் பணி நிரந்தரம் கோரி தாங்கள் வாக்குறுதி எதுவுமே அளிக்கலன்னு அமைச்சர் சேகர் பாபு கூறியிருந்த நிலையில திமுகவின் அத்தகைய வாக்குறுதியும் சோசியல் மீடியால அதிகமா பகிரப்பட்டு இருக்கு. இதை பார்த்த பலரும் எதிர்கட்சியா இருக்கும் பொழுது மட்டும்தான் தூய்மை பணியாளர்கள் நலன்ல ஸ்டாலினுக்கு அக்கறையா என்றும் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும், இதுல அரசு எடுக்க போற நடவடிக்கை என்ன அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.